சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. தமிழ்நாடுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் ஜெயிக்கிறதுக்காக நான் இந்த வாட்டி வேண்டி தாலி கட்டியிருக்கிறேன். ஜெயிச்சிடும்ன்ற நம்பிக்கையோட வந்திருக்கோம். யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்வியஸ்லி விசில். பிள்ளைங்களுக்கு சர்ஜரி பண்ணுற அந்த ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் எங்களுக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் எங்களுக்கு வாழ்க்கையில், வேறு ஃபங்க்ஷன் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இங்கே ஒரு புளிய மரம் கொடுத்துருவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு நெத்திச்சுட்டி தோடு இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்படி பூ வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வரணும். ஒரு கல்யாண பொண்ணு அலங்காரம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னைக்கு எனக்கே கல்யாணம்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றவங்களுக்கு தான் அவர் கடவுள், எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து ஒரு கண்கண்ட கனவு. ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவல் இந்த மூமெண்ட்காக நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு சின்ன சின்ன சாரிலேருந்து ஒரு ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து ஆர்னமெண்ட்ஸு. ஸோ ஒரு பிரைடு என்ன ரெடி ஆவாங்களோ ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் பார்த்துக்கிறேன், நான் அப்படி பார்த்துக்கிறேன், உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன்லாம் சொல்லி தான் முதல்ல பழகிறாங்க. ஆனால் போக போக எங்கள் பணத்துக்கும் எங்கள் உடம்புக்கும் எங்கள் சதிக்கும் தான் பழகிறாங்கன்னு ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம். முதல்ல வரும்போது எங்களை ராணின்றான், ரதின்றான், கிளியன்றான் எல்லாம் சொல்கிறான். ஆனால் அவன் ஆசையும் அவனோட இதுவும் முடிஞ்ச பிறகு நீ ஒரு தானே. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ரகசியா. நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ இந்த கூவாகம் திருவிழாவுக்கு வந்துட்டு நான் இது வரது வந்து 20வது வருஷம். ஸோ வருஷம் எங்கள் ஏன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் நாங்கள் தாலி கட்டி அறக்கிறது ஒரு வழக்கம். அதே மாதிரி இந்த வாட்டி நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அது என்னென்னா, எங்கள் தமிழ்நாடுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் ஜெயிக்கிறதுக்காக நான் இந்த வாட்டி வேண்டி தாலி கட்டியிருக்கிறேன். ஜெயிச்சிடும்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். என்ன வேண்டுதல்? அதுதான் மாற்றம்ட்டேனே, மாற்றம் தான். யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்வியஸ்லி விசில். விஜய் அவர்கள் வின் பண்ணணும். ஆமாம், அவர் வரட்டும். அவர் வந்து இனி அடுத்து கூடிய வரக்கூடிய திருநங்கைகளுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறான்றது பார்ப்போம். விஜய் அவர்கள் வரட்டும். வந்துட்டு அவர் அதுக்கு அடுத்தது இனி வரும் காலகட்டத்தில் திருநங்கைகளுக்கு வந்து அவர் என்னென்ன சிறப்பு செய்ய போகிறாருன்றதை கண்டிப்பாக அவர் வந்து செயல்படுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே நிறையா வந்து வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நிறைய தான் செய்கிறோம். எல்லா திருநங்கைகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நிறையா தங்கத்தில் தாலி வாங்கி கொடுக்குறோம், நிறைய காணிக்கைகள் போடுறோம். பட் எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு இங்கே ஒரு மண்டபமோ ஒரு வசதியோ இல்லை ஒரு ரூமோ ஒரு வாஷ்ரூமோ எதுவுமே இல்லை. அப்போ எல்லா வருஷமும் நாங்கள் கொடுக்குற அந்த இதெல்லாம் ஐயனுக்கு தான் போதா இல்லை வந்து யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதை வந்து சீக்கிரமாக வந்து கவர்மெண்ட் வந்து அதை வழி நடத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் சானா. நான் MBA முடிச்சிருக்கேன். நான் இது வந்து ஒரு 11வது வருஷம் வரும். போன வருஷம் வந்து ஒரு ஐயன்கிட்ட வந்து ஒரு விஷயம் வேண்டுனேன், அது நல்லபடி நடந்துச்சு. அதுக்கு இந்த வாட்டி வந்து வெளியில் தாலி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் அதை நிறைவேற்றினேன், தங்கத்தில் தாலி போடுவோம். இந்த நாளுக்காக எவ்வளோ செலவு பண்ணுவீங்க நீங்கள்? ஆப்வியஸ்லி வந்து ஒரு 50 to 1 lakh கிட்ட செலவு பண்ணி போனாங்க. ஆமாம், 50 to 1 lakh. இந்த வாட்டி வந்து நான் கூரைப்படவை கட்டுறது என்னோட வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ கூரைப்படவை கட்டி சிம்பிளாக வந்திருக்கேன். இது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த நாள். எங்களுக்குன்னு இந்த திருவிழா ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்கும், எல்லாரும் ஊருக்கு போவாங்க, சென்னையில் நடக்கும். ஸோ எங்களுக்குன்னு இந்த திருநங்கை மக்களுக்காக இந்த கோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் வேண்டிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய ஊர்லேருந்து வருவாங்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங், அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்தும் ஸ்ட்ரீட்லேருந்தும் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக்லேருந்து வருவாங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்கமிங் டிரான்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரசிக்கலாம், அழகாக இருக்கும், அவங்க ட்ரெண்டிங்காக வருவாங்க.
இந்த சாங்கியத்தை பற்றி சொல்லுங்க மேம். கல்யாண புடவையில் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கல்யாணம் போது ரொம்ப சந்தோஷமாக அண்ட் ஹாப்பியாக இருக்கும். ஸோ தாலி கட்டிக்கிறது வந்து யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. டிரான்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய பாய்ஸ் வந்து ஏமாற்றிடுவாங்க. இளம் திருநங்கைங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. ஸோ அவனை லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட வருஷத்தில் ஒரு நாள் சாமிக்காக கட்டி இந்த தாலி இது பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லி தான் தாலி கட்டிக்கிறோம். இன்றைக்கி நைட் நாங்கள் இப்போ தாலி கட்டிட்டோம். நைட் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு போகிற மாதிரி பொண்ணு ரெடி பண்ணிப்பாங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஹோட்டல்ஸில் சாப்பிட போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிப்பாங்க. திருப்பி நாளைக்கு காலையில் வந்து இங்கே ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கிட்ட போயிட்டு தாலி அறுத்துருவாங்க, வலையெல்லாம் உடைச்சிருவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழையும் கண்ணீரமாக மறுபடியும் அவங்கவுங்க நேட்டிவ்க்கு அவங்கவுங்க போயிடுவாங்க. ஹாய், என் பேர் ஓம்னா. நான் சென்னையிலேருந்து வரேன். இது விழுப்புரம் கூவாக்கம் வர்றது என்னோடய 5th இயர். இந்த வருஷம் வந்துட்டு நான் மிஸ் திருநங்கை 2026 டைட்டில் வின்னர். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில. என் லைஃப்பில் ஒரு ட்ரீம் இது எனக்கு இப்போ நடந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தாலி கட்டுறீங்க இல்லையா, இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு? அதுதான் இது 1 இயர்க்கான வெயிட்டிங். அது ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருப்போம், எப்போ திரும்ப தாலி கட்டி எங்கள் ஐயனை பார்ப்போம் அப்படிங்கிறது. அந்த ஒரு வருஷம் காத்திருப்புக்கு பலனை இந்த ஒரு நாளில் அந்த ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், சந்தோஷத்தை. இந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு 10,000 அந்த மாதிரி இருக்கும், சொல்லவே முடியாது. மேக்கப்பு, ஜுவல்ஸ், ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் தானே. அப்படி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலே பார்த்து தான் செய்வோம். அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். வருஷம் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவலுக்கு மறக்காமல் நாங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ற நாள் இன்றைக்கி. எல்லா மாநிலத்துலேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். இன்றைக்கி தாலி கட்டும் நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகி போட்டு நடந்து மிஸ் திருநங்கை 2026. அதில் வந்து சென்னையை சேர்ந்த ஓம்னா என்னோடய பொண்ணு வின் பண்ணியிருக்கா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி இல்லாத இன்றைக்கி வந்து அரவான், எங்கள் கணவர் அரவானை நினச்சி நாங்கள் தாலி கட்டியிருக்கோம். அதுவும் ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாதனால அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் கணவர் அரவானை வந்து மகாபாரத போரில் வந்து பலி கொடுத்துருவாங்க. அந்த துர்க்கனால் வந்து நாளைக்கு நாங்கள் தாலி அறுத்து எங்கள் ஒப்பாரி வச்சு அழுது எங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணி பிரிகிற நாள். ரொம்பவே கஷ்டமான நாள். நாளைக்கு லாஸ்ட் டே. நாங்கள் எல்லோரும் பிரிய போகிறோம். எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம், ஒரு வயசுக்கு அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். பட் திருநங்கைகளுக்கு சர்ஜரி பண்ணுற அந்த ஒரு நாள், அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு வயசுக்கு அந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்க்கையில். வேறு ஃபங்க்ஷன் கிடையாது. பர்த்டே செலிப்ரேஷன் எல்லோரும் பண்ணுவாங்க. அதேமாரி வருஷத்தில் ஒரு நாள்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். எல்லா சக மனுஷாலுக்கும் எப்படி ஒரு பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்கோ, அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவல். எங்கே இருந்தாலும் மறக்காமல் நாங்கள் இந்த நாளை வந்து முன்னாடியே ஃப்ரீ பண்ணிவிட்டு எங்கள் ட்ரெஸ்ஸை நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு தாய்லாண்ட்லேருந்து வெளி மாநிலத்துலாம் போயிட்டு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் சாரீ, ஜுவல்ஸாக இருக்கட்டும், எங்கள் மேக்கப் முன்னாடியே ரெடி பண்ணிவிடுவோம். ரூம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுருவோம். நாங்கள் எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர்டாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த 5 டேஸுக்கு ரூமுக்காக இருக்கட்டும், மேக்கப்புக்காக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலு, ஜுவல்ஸ், அந்த மாதிரி நாங்கள் நிறைய செலவு பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து ஒன்றா வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம். டிரான்ஜெண்டருக்கு வந்து ரொம்ப அவசியமான விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஜெண்டருக்கு வீடே கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு வாடகை வீட்டுக்கு தேடி தேடி அலையிறதா இருக்குது. யாருமே டிரான்ஜெண்டராக வீடு கொடுக்க யோசிக்கிறாங்க, கொடுக்கவே மாட்டுறாங்க. இந்த சொசைட்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து டிரான்ஜெண்டருக்கு வந்து வீடு கொடுங்க, வீடு கொடுங்க, அனுப்பாதீங்க. வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பாதீங்க. அப்பா அம்மா நீங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்க அவங்க வீடு வீடாக போய் அலைய போகிறாங்க, சொல்லுங்கள் வீட்டுக்காக. Hi, I'm Riya Nagraj coming from Erode. I'm a first transgender critical care management in Tamil Nadu. Miss Kvagam 2024 டைட்டில் வின்னர். இந்த வருஷம் மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் 2026 அழகி போட்டி கூத்தாண்டவர் கோயிலுக்கு பிஹைண்டாக நடக்குது. அந்த ஃபேஷன் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பீப்புள்ஸோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எனக்கு தேவை. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.
நான் இது 10 இயர்ஸ் கிட்ட நான் வந்துட்டுருக்கேன் விழுப்புரம். தாலி கட்டுறது எவ்ரி இயர் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் வந்துட்டு நான் சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறப்போ அதை நிறைவேற்றி தராங்க. ஸோ அதனால் இந்த தாலி கட்டி தாலி இருக்கிற விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டே வந்து எங்களோட லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஸ்பெஷலாக இருக்கும். இயர்லி ஒன்ஸ் இந்த தாலி கட்டுறது வந்துட்டு. ஸோ இது எல்லாரும் கட்ட முடியாது. நம்ம சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கோம், அவங்க நமக்கு பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம பண்ணுறோம். தாலி கட்டுறதுன்றது ஆக்சுவலாக அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. பட் ஆனால் நாளைக்கு காலையில் வந்து அவங்க இறந்ததுனால அந்த தாலி கட் பண்ணி எங்களோட விதவை கோலம் பூண்டு அந்த சேட்னஸை நாங்கள் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவல் இந்த மூமெண்ட்காக நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம். எந்த சேரீ எடுக்கணும், எந்த மாதிரி பண்ணால் நம்ம கொஞ்சம் லுக்காக இருக்கும், எந்த கடையில் மாலை சொல்லலாம், எந்த ஜுவல்லரி போடலாம், எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம பேசணும், அப்ரோச் பண்ணணும், ஃப்ளவரு, நம்ம ஜடை, நம்மளோட மெஹந்தி, இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து இது பண்ணுவோம். இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். தமிழ்நாட்டிலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னும் டிரான்ஸ் பீப்புள்ஸ்க்கு உண்டான ரெஸ்பெக்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்குது நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து இப்போ லாஸ்ட்டு மதுரை கிளை மதுரை கோர்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க ஜட்ஜு. அதில் வந்துட்டு இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, அவங்க இன்னும் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸ் பார்த்தா கூட தெரியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கணும். இது மட்டும் தான் நான் ஒரு கொஷினாக வைக்கிறேன். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, அவங்களோட வீடு இருக்கிறதுக்கு, அவங்களோட சர்ஜரிஸ்க்கு எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சிங்கப்பூரில் வந்துட்டு டோட்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஃபீமேலாக தான் அவங்க கன்வெர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள டிஃப்ரெண்ட்டாக திரும்பி பார்க்குறது, அவங்கள தனியாக பார்க்குறது, அவங்கள தனியாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்ராட் அதர் கண்ட்ரீஸில் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லோரும் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3வது வருஷம் நான் வந்திருக்கிறது. இது போன வருஷம் வெள்ளியில் தாலி கட்டினேன், இந்த வருஷம் தங்கத்தை தாலி கட்டியிருக்கேன். கூத்தாண்டவருக்கு எது வேண்டுனாலும் எல்லாமே அப்படி நிறைவேறுது. ரொம்ப சத்தியவான தெய்வம். நாளைக்கு வந்து தாலி அறுப்பு விழா, ரொம்ப சோகமான ஒரு டே. இது வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி ஆகும். மணப்பெண்ணாட்டம் இது வந்து அவருக்காக ரெடி ஆகும், சாமிக்காக ரெடி ஆகுறது, எங்கள் கூத்தாண்டவருக்காக. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரிலாம் ரெடி ஆக மாட்டோம். இந்த கோவிலுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வருவோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அப்படி நான் என்ன சொல்கிறது, இது எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ செலவு பண்ணீங்க, எப்படி பார்த்து செலவு பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸும் பார்த்து தான் நாங்கள் எடுப்போமே. ஒரு கடை ஏறுவோம், ஒரு நகை செட்டு என்னென்ன வேணுமோ நாங்கள் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்து அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். வருஷத்துக்கு ஒரு டேன்றதால தான் இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்க. 5 வருஷம் வெயிட் பண்ணேன். எப்போ அந்த ஐயன் எங்களை வந்து கண்ணு திறந்து பார்ப்பாருன்னு நினச்சேன். இப்போ தான் அந்த ஐயனுக்கு இந்த வருஷம் தான் எனக்கு என் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்தனால எனக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் இப்படி அந்த மனசார அதை நினச்சிக்கிட்டு நான் வந்து தாலி கட்டி தாலி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வருஷம் மஞ்சா கொம்பில் எடுப்போம், 2வது வருஷம் வெள்ளியில் எடுப்போம், 3வது வருஷம் தங்கத்தில் எடுப்போம். அவ்வளோதான். இந்த தாலி கட்டுறது, இந்த கல்யாண புடவை, மாலை இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரே நாள் தான் நாங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது. ஒன் டே மட்டும்தான் சந்தோஷமாக இருப்போம். நாளைக்கு அதுக்கான விளைவு வந்துடுது. அந்த மகாபாரதனால தான் இந்த மாதிரி நாங்கள் மாறினது. டிரான்ஸ்ஜெண்டராக மாறினால இந்த வாழ்க்கையில் ஒரே நாள் மட்டும்தான் நாங்கள் ஜாலியாக இருப்போம். மற்றபடி அவ்வளோதான். சார் நான் இல்லை சார், எல்லா திருநங்கையிலும் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சமாக செலவழிப்பாங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன சேரீலேருந்து ஒரு ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து ஆர்னமெண்ட்ஸு. ஸோ ஒரு பிரைடு என்ன ரெடி ஆவாங்களோ ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் போட்டுருக்கோம். செலவு நான் எப்படி சொல்ல முடியும் ஒரு விஷயமே. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு 1 lakh rupees ஆயிருக்கும். எவ்ரிதிங் தட். யா. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாதுரி ஸ்ரீங்கா, சென்னையிலேருந்து வரேன். 8 வருஷமாக இந்த ஐயனை வந்து நான் யூடியூப்லேயும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன். 8 வருஷம்க்கு அப்புறம் தான் அவர் என்னை கூப்பிட்ருக்காரு. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லை. மற்றவங்களுக்கு தான் அவர் கடவுள். எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து ஒரு கண்கண்ட கணவர். 8 வருஷம் இதுக்காக தான் அதாவது ஃபஸ்ட் டைமே நான் தாலி கட்ட போகிறேன். அந்த ஃபஸ்ட் டைமே என்னை இவ்வளோ பிரம்மாண்டமாக அவர் கூட்டிகிட்டு வரும்போது நான் ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் வந்து தாலி கட்டுறது வந்து நான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விமனாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஐம் ஸோ எக்ஸைட்மெண்ட் என் கணவரை பார்க்க போகிறதுல.
ரொம்ப சந்தோஷம். முக்கியமான விஷயம் என்னென்னா, திருநங்கைகளுக்கு வந்து பல கவலைகள் இருந்தாலும் இந்த 4 நாள் நீங்கள் வந்து எங்களுக்கான ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எங்களுக்கான ஒரு இடம், எங்களோட மக்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் முகத்தில் புன்னகை மட்டும்தான் தெரியுது. அதுவே பெரிய சந்தோஷம். இதே மாதிரி புன்னகை எல்லா திருநங்கை வாழ்க்கையிலையும் இருக்கணும்னு அந்த ஐயன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் கூத்தாண்டவருக்கே. இருக்கிறது பெங்களூரில். நான் வந்தது இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் ஏறினேன். 7 மெம்பர்ஸில் 1 மெம்பராக செலக்ட் ஆகிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் எல்லாம் ஃபோனில் தான் பார்ப்போம், ஆனால் இது நேரில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராமல் இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஹாய், என்னோடய பேர் சுஸ்மி. நான் பெங்களூர், சொந்த ஊர் நேட்டிவ் வந்து சேலம். நான் இப்போ பெங்களூர்லேருந்து வரேன். 4 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த வருஷம் 3 வருஷம் மஞ்சத்தாலி கட்டியதுதான். இந்த வருஷம் வெள்ளித்தாலி. என்னோடய வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. எல்லாரும் வேண்டுதலை வச்சுக்கோங்க, நிறைவேறும். எல்லாருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே எங்கள் வீட்டில் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. அக்செப்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒன்று தான். எல்லாரோட வீட்லேயும் அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த டே எப்படின்னா, நாங்கள் லைஃப்பில் 236 நாட்கள் இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அவ்வளோ சொல்ல வார்த்தைகள், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு நெத்திச்சுட்டி தோடு இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்படி பூ வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வரணும். ஒரு கல்யாண பொண்ணு அலங்காரம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்றைக்கி எனக்கே கல்யாணம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது வந்து சின்ன வயசுலேருந்து கனவு. இந்த மாதிரி நெத்திச்சுட்டி போட்டு இப்படி பூ வச்சு இப்படி பின்னி இப்படிலாம் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. என்னோடய கனவு இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. இதுக்கு எவ்வளோ செலவு ஆனாலும் பிரச்சனையே இல்லைங்க. இது சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். எங்கள் மக்களுக்கு வந்துட்டு திருமண வாழ்க்கைன்றதே ஒரு கனவாகவே எப்போவுமே இருக்கும். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் இந்த திருவிழாக்காக எல்லாரும் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்துல நாங்கள் வந்து தாலி கட்டிட்டு ஒரு புது பொண்ணாக இருந்து அடுத்த நாளே தாலியாக இருக்கிறதுன்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ஒரு நாள் நாங்கள் மண்டக்குளத்துலேருந்து நாங்கள் ஒரு புது பெண்ணாக நினச்சி நாங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சியிலேருந்து வரேன். என் பேர் திருச்சாய் நயனிகா. தென் வந்துட்டு நான் கூவாகத்துக்கு இதோட செகண்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து தாலி கட்டியாக இருக்கலை. செகண்ட் டைம் ஐயனுக்காக நான் தாலி கட்டியாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். என்னோடய மக்கள் எல்லாத்தையும் இங்கே நான் பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். படிச்சுட்டு ஒர்க் பண்ண நாங்கள் வந்து சொந்தமாக நாங்கள் மற்றவங்க மாதிரி பெக்கிங் இதில் இல்லை. நான் வந்து டைலரிங் முடிச்சுட்டு டைலரிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. முதல் மாற்றம்ங்கிறது திருநங்கைகள்கிட்ட உருவாகணும். திருநங்கைகள்கிட்ட எப்படி உருவாகுதோ அதுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு உருவாகணும். திருநங்கைகளை ஒரு மனிதனாக ஃபஸ்ட்டு மதிக்கணும்னு நான் வந்து இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், என்னோடய பேர் கிரேஸ் பானு. நான் வந்து எழுத்தாளர் அண்ட் சமூக செயற்பாட்டாளர். ஒவ்வொரு முறையும் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய மிஸ் கூவாகம் 2026 அப்படிங்கிற நிகழ்வில் நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வருடமும் நிறைய திருநங்கைகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து வெறுமனையாக ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி இல்லாமல் பியாண்ட் தட் இதுக்கு வந்து ஒரு மாபெரும் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. 40-50 வருடங்களுக்கு முன்பாக திருநங்கைகள் ரோட்டில் நடந்து போனாலே கல்லால் அடித்த இந்த சமூகம் அவங்கள ரோட்டில் நடந்து போகிறதுக்கு கூட உரிமை இல்லாத ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட சமூக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழிப்புணர்வையும் பொதுத்தளத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டியையும் க்ரியேட் பண்ண ஒரு இடம் வந்து இந்த கூவாகம் வில்லேஜ் தான். ஸோ இங்கே இருந்து நிறைய டிமாண்ட்ஸ் வந்து நாங்கள் அரசுக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் சரி நிறைய டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ நிறைய கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கிறோம். ஸோ தொடர்ந்து பல வருடங்களாக இந்த முன்னெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த முன்னெடுப்பு இப்பொழுதும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எங்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வச்சிட்ருக்கிறோம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சுகாதாரமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை. அந்த சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கு திருநங்கைகள் சமூக மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான உரிமையான கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியலில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற
கோரிக்கையும் பல வருடங்களாக முன் வச்சிட்ருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு தளமாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒன்றாக கூடி எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளையும் ஷேர் பண்ணுற தருணங்களும் இருக்குது. அதை தாண்டி எங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை எப்படிலாம் நாம் வந்து அடையிறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் மீட்டிங்கும் இங்கே செய்யக்கூடிய ஒரு இடமாக இதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு வருடமும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். முதல் ஈவெண்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இல்லை. இன்றைக்கி தாலி கட்டுவோம், மனசார தாலி கட்டி இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கணவரை பலி கொடுத்துருவாங்க நல்லருவான. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப இதாக தான் போவோம். இருந்தாலும் ஒரு ஹாப்பி, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. நைட்டில் வந்து இப்போ தாலி கட்டிட்டோம். நாளைக்கு மார்னிங் வந்து தாலி எடுத்துருவோம். அழுவலத்தில் போயிட்டு தாலி அறுத்துட்டு வளையல் உடைச்சிட்டு நாங்கள் இப்போ சுமங்கலியாக எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளோ அமங்கலியாக போவோம் எங்கள் ஊருக்கு போக சொல்ல. என்னென்னா இதில் இன்னொன்று ஒரு பெனிஃபிட் என்னென்னா, எங்களை பார்க்க முடியாத திருநங்கையெல்லாம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் வாங்க. நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜ் ஏறுறேன். என்ன மாதிரி நிறையா திருநங்கைகள் வந்திருந்தாங்க. அழகு எல்லாத்துக்குமே ஒரு அழகு இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்டு வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சது வந்து நான் அதில் கலந்துக்கிட்டால் போதும் தான் நினச்சி வந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸே கிடச்சிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த கல்யாணம் இந்த ஒரு வருஷமாக நாங்கள் இதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த பாக்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் நாங்கள் வந்து கடவுள் கூட கல்யாணமாகி தாலி கட்டி தாலியாக இருக்கிறோம். இது வந்து எல்லா பெண்களுக்கும் அது அமையாது. ஆனால் திருநங்கையாக எங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. இந்த நாட்களுக்காக நாங்கள் எவ்வளோ நாட்கள் இந்த 4 நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, நிறையா பார்லர் போகிறது, நிறைய இதுக்காகவே நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் பார்க்காத எங்கள் மக்கள் எல்லாம் நிறையா ஊர்லேருந்து இங்கே வந்து பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. எனக்கு ஒரு நேம் கிடச்சிருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, மீடியா ஆகலை உங்களுக்கும் மக்களுக்கும், என்னை தேடி வர மக்களுக்கும். என்னோடய டான்ஸ் பார்த்து நிறைய பேர் ரசிப்பீங்க. எனக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஜே இருக்குது. இந்த அளவுக்கு நான் ஒரு அளவுக்கு வந்திருக்கேன்னா மக்களாகி நீங்கள் தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம். காவல்துறைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களோட சப்போர்ட்டிவ் இங்கே நிறையா இருக்குது. நிறைய பேர் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. காவல்துறை உங்களுக்கும் மக்களாகிய உங்களுக்கும் விழுப்புரம் மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் வந்து ராகினி. நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். கும்பலா போவோம் கோயிலுக்கு. எங்கள் கூத்தாண்டவர் சாமியை பார்த்துட்டு வருவோம். எங்களுக்கு பெரியவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாம் 22 வருஷமாக வருவாங்க. தாலி கட்டி தாலி எடுத்துகிட்டு போவாங்க. நான் வந்து இது 4வது வருஷம் வந்திருக்கேன். நல்லாயிருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷண்ணா. ஆமாண்ணா, ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். வருஷத்தோட வாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பொழுது ஏன் வெடிதுன்னு நினைக்கிறோம். இந்த பொழுது ஏன் வெடிதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக தாலி கட்டி சந்தோஷமாக நல்ல ஒரு புடவை கட்டி பூ வச்சு நல்ல மாங்கல்யம் போட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். பொழுது வடிஞ்சு அந்த தாலி அறுக்கின்ற ஒரு சந்தோஷத்தை தவிர்த்து கஷ்டம்தான் அனுபவிக்கிறோம். ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான். ஒரு நாள் சந்தோஷம்தான். ஆனால் பல நாள் துக்கம் எங்களுக்கு. இது பல நாள் துக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்தோஷமாக தாலி கட்டி தாலி இருக்கும். எல்லா திருநங்கைங்களும் தாலி கட்டுறோம். அந்த தாலிக்கு ஒரு அர்த்தமே கிடையாது எங்களுக்கு. ஆசையாக கட்டுறோம். ஒருத்தராண்ட நல்லபடி அவன் தான் நமக்குன்னு சொல்லி சிறு எங்களுடைய திருநங்கைங்களை, இளைய திருநங்கைங்க எல்லாம் ஒரு அன்பான ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க. அவங்க வரவங்கெல்லாம் ஒரு ஆணுடைய வர்க்குங்க. ஒரு திருநங்கை ஏமாற்றி தோன்ற வர்க்கமாக தான் இருக்குது. ஒரு திருநங்கையை வச்சு சந்தோஷமாக ஒரு குடும்பம் பண்ணுவோன்ற திருநங்கை கிடையாது. உன்னை இப்படி பார்த்துக்கிறேன், நான் அப்படி பார்த்துக்கிறேன், உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன்லாம் சொல்லி தான் முதல்ல பழகிறாங்க. ஆனால் போக போக எங்கள் பணத்துக்கும் எங்கள் உடம்புக்கும் எங்கள் சதைக்கும் தான் பழகிறாங்கன்னு ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், வராங்க. ஒரு நிம்மதிக்கு கிடையாது. சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவன் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம், 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். அவன் ஆசையும் அவனோட ஆசையதும் ரொம்ப அவன் அனுபவித்த பிறகு எங்களை ஒரு யதார்த்தமாக தானேன்னு சொல்லிடுறான். முதல்ல வரும்போது எங்களை ராணின்றான், ரதின்றான், கிளியன்றான், எல்லாம் சொல்கிறான். ஆனால் அவன் ஆசையும் அவனோட இதுவும் முடிஞ்ச பிறகு தானே உன்னால் என்ன முடியும்,
இந்த அளவுக்கு எங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அதெல்லாம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. பண்ணுறது உண்மை தான், அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒத்துமட்டும் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பலை. சில பேர் நல்ல பேர் நல்லா பார்க்குறவங்க அன்பாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இதுக்காகவே நல்லவங்களே போனால் கூட வரையான்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் தெய்வத்துக்குன்னு வரோம், இங்கே இருக்கிறவங்க அம்மா எங்களை தெய்வமாக வச்சு மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் விபச்சாரம் தான் செய்கிறீங்க, உங்களுக்கு இதான் பழப்பு, ஒன்று பிச்சை எடுப்பீங்க, இல்லை பிராத்தல் செய்வீங்க, பாலியனம் செய்வீங்க, இதுதான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி ஒரு தெய்வமாக மதிக்கிறவங்களே கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப நன்றி. இப்போ அந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.